நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்துல சுளுக்குக்கு ஒரு வைத்தியம் சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருள் கடுகு, எண்ணெய், பிரண்டை. இப்ப பார்க்கலாமா? இப்படி பொடியா நறுக்கிக்கணும். அடுப்பை பற்ற வைக்கிற. இது வந்து இது 200 வாங்கியிருக்கேன். போட்டு அதுலேயே இந்த பிரண்டையை எடுத்து போட்டுடணும். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி படன்னு பொரிஞ்சு இதை நல்லா கருகிற நேரத்துக்கு வரணும். இன்னும் அந்த நுரையெல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் பொரியட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்தாதான் அந்த முறையெல்லாம் அமரும். இல்லைன்னா பொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா இந்த எண்ணெய் நல்ல ஒரு சத்து, ஒரு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணெய் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா ஆறின பிறகு அந்த பிரண்டையெல்லாம் தூக்கி கீழே போடாமல் ஒரு பாட்டிலில் ஊற்றி நல்லா மூடி வச்சுங்க. காலு கீழே விழுந்துட்டாலும் சுளுக்குக்கு, செத பிரண்டத்துக்கு, காலு எரிச்சலுக்கு எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் ரொம்ப நல்லது. ஆறின பிறகு ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தால் வருஷ கணக்கில் இருக்கும். அந்த பிரண்டை தூக்கி போட்டுற வேணாம். ஊற அதில் உள்ள சத்து பூரா இந்த எண்ணெய் இழுத்து நம்ம கை கால் உடம்பு பூரா கூட நல்லா தேய்ச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுடு தண்ணி வச்சு குளிச்சிங்கனாக்கா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தது பிரண்டை எண்ணெயை பற்றி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.